ஹாய் செல்லகுட்டீஸ், இன்னைக்கு நம்ம பேட் மெமரி எரேசர் ட்ராமாவுடைய ஃபைனல் பார்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட்கே நம்ம வந்துட்டோம். சரி வாங்க இப்போ நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாமா. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவுடைய தம்பி தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸு வீடியோஸு இது எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கு. யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியவே இல்லை. அதாவது நம்ம ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டது ஹீரோவுடைய தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நியூஸ்லலாம் பரவிடுது. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஓ ஏஜென்ட்டுக்காரன் தலையில் கை வச்சுக்கிறான். அச்சுச்சோ போச்சு இவனை நம்பினவரை நம்ம அத்தனை வந்துட்டு ஆடுக்கு பண்ணி கொடுத்துருக்கோமே, போச்சு இப்போ எல்லாமே போச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு கொரியர் வருது. ஆக்சுவலி அந்த கொரியரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கிங் பண்ணா இல்லையா, அவன் வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சி வச்சிருக்கான். இந்த மாதிரி ஹீரோவை வந்துட்டு ஹீரோவுடைய தம்பி தள்ளி விடுற மாதிரி. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கக்குள்ள இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய தம்பி தான் காமிக்கிறாங்க. இவன் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலி அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டு அந்த பாலத்துக்கிட்ட உட்காந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோவுடைய தம்பி வந்து ஹீரோவை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருப்பான். அப்போ நம்ம ஹீரோ என்னோட ஃபர்ஸ்ட் லவ் நீ கிஸ் பண்ணிட்டு இருந்தடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்னோட வாழ்க்கையை தாண்டா நீ வாழ்ந்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவன் தம்பி கிட்ட சொல்ல, தம்பிக்காரன் எனக்குமே இந்த வாழ்க்கையை வாழ பிடிக்கல, ஆனால் என்ன பண்ணது, உன்னோட வாழ்க்கையை என்னோட அப்பா அம்மா என்ன வாழ சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு இவன் நான் செத்து போயிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பி தண்ணியிலேருந்து கீழே குதிக்கிறதுக்காக வரான் அந்த பிரிட்ஜிலேருந்து. அப்போ நம்ம ஹீரோ பிடிக்க போறான் பாருங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா தம்பியுடைய வெயிட்டு தாங்காம ஹீரோவும் சேர்ந்து தண்ணியில் விழுந்திருக்கான். ஹீரோடைய தம்பியுமே விழுந்திருக்கான். ஹீரோ விழுறப்ப அவனோட தலையில் அடிப்பட்டதுனால தண்ணியிலே அவன் மயக்கப்பட்டு விழுந்திருக்கான். ஆனால் நம்ம ஹீரோடைய தம்பிக்கு நீச்சல் தெரியுன்றனால ஹீரோவை எப்படியோ கூட்டிகிட்டு வந்து நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். அதுக்குள்ளே போலீஸ்காரங்களாம் வந்திருந்திருப்பாங்க. ஆக்சுவலி இவன் தள்ளி விடலை. இதுதான் ஆக்சுவலி நடந்த சீனே. இது எல்லாத்தையும் ஹீரோடைய தம்பி யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. இங்கே ஹீரோடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஹீரோ கிட்ட உன்னோட தம்பி உன்னை தள்ளி விட்டு இருக்க மாட்டான்ப்பா, நீ யாரை சொல்றதும் நம்பாதப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோக்கு உண்மை தெரியாது இல்லையா, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி மேலே இருக்க பாசத்தில் அப்பா அதெல்லாம் கிடையாது, நான் தம்பியை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் ஜோயா என்ன பண்ணா, இன்னுமே அவங்க அப்பாவை தேடுறது விடவே இல்லை. ஸோ அந்த கிராமத்தாளுங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி இன்னுமே விசாரிச்சுட்டு இருக்க. அப்பா அந்த கிராம தலைவர்கிட்ட இருந்து ஃபோன் வருது. இந்த மாதிரி உன்னுடைய அப்பாவை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோமா, உங்க அப்பா ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லியிருக்கோம், நீ இப்போ போனேன்னா உங்கள் அப்பாவை நீ கண்டுபிடிச்சிடலான்னு சொல்ல ஜோயாவுக்கு செம ஹாப்பி ஆகிடுது. இந்த மாதிரி நான் எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன், நான் என்ன வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்டுட்ருக்கான். ஹீரோயினா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஃபஸ்ட்டு நீ பத்திரமா போயிட்டு வா, முதல்ல நீ உங்கள் அப்பாவை பார்த்துருவான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய தம்பி ரோட்டில் போயிட்டு இருக்கான்னு பாருங்க. அப்போ ரெண்டு பசங்க ஒரு பையனை போட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்கேன். டே அந்த பையனை விடுங்கடா, என்னடா வேணும் உங்களுக்குன்னு சொல்லி எங்களுக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு அந்த பசங்க சொல்ல, உடனே அவனுடைய கோட்டெல்லாம் கட்டிட்டு அந்த பசங்க கிட்ட கொடுத்துட்டு போவேன். அதில் தான் அவனுடைய பர்ஸ் இருக்கு. அந்த பர்ஸ் அந்த பசங்க எடுத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய தம்பி மேலே புகார் வந்துச்சு இல்லையா, ஸோ அதனால கமிட்டிக்காரங்களாம் ஹீரோடைய தம்பி வந்துட்டு ஸோ இந்த மாதிரி கேம் விளையாடலாமா வேணாமா, அத்லட்டிக் ஆகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுறதுக்காக மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. ஹீரோ அவனோட தம்பிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஜோயா ஸோ அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக ஒரு புக்கே வாங்கிட்டு அவங்க அப்பா கிட்ட போவ ஓடி போயிட்டு அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்க. சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் டிராயிங்லாம் வரைஞ்சி வச்சிருப்பா. அது எல்லாத்தையுமே அவங்க அப்பா கிட்ட காமிக்க அந்த ஆள் எமோஷனல் ஆகி உண்மையை சொல்லிடுறான். ஆக்சுவலி இந்த ஆள் அப்பா கிடையாது, ஜோயாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க அம்மா தான் வந்துட்டு ஃபேக்கான ஒரு அப்பாவை ரெடி பண்ணி அமைச்சிருக்காங்க போல இருக்கு. இந்த விஷயத்த ஜோயா கிட்ட அவங்க சொல்ல, உடனே ஜோயா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு கத்திட்டு இருக்கான். ஏமா நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாவை தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன், நீ என்ன ஃபேக்கான ஒரு அப்பாவை ரெடி பண்ணி அனுப்புறேன், உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கதறி அழுதுட்டு இருக்க. ஸோ இப்போ அம்மா என்ன சொல்றாங்க, ஒழுங்கா என் கூட ஊருக்கு கிளம்பிவான்னு சொல்ல ஜோயா என்னால் வர முடியாது, எங்கள் அப்பாவை நான் கண்டுபிடிக்காம வர மாட்டேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வெளியே வந்துட்டேன். ஹீரோயின் தான் ஜோயாவை போயிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம், நீ கவலைப்படு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோடைய தம்பி கால் பண்ணுறான். இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவிலையும் இந்த வயலுக்கு லூசு வந்துட்டு லவ் கேட்குற போல இருக்கு. ஹீரோயினுக்கு கால் பண்ண, ஹீரோயின் நீ எங்கே இருக்க, உன் மேலே தேவையில்லாமல் புகார்கள்லாம் நிறைய வருது அப்படின்னு சொல்ல, எனக்கு உன்னோட வாய்ஸை மட்டும் கேட்டால் போதும்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிவிட. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ட்ராக்கிங் டிவைஸை வச்சு அவன் இருக்கிற ஏரியாவை கண்டுபிடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சின்ன பசங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஹீரோடைய தம்பி பர்ஸை வந்துட்டு எடுத்தானுங்க இல்லையா, ஸோ அதில் இருக்க நம்ம ஹீரோடைய தம்பி ஃபோட்டோவை எடுத்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணிவிட. இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடணும். பிகாஸ் ஏன்னா அவங்க தம்பியோடைய ஃபோட்டோ சின்ன வயசாக இருந்திருக்கும். அந்த சின்ன பசங்களும் ஹீரோடைய தம்பிக்கு ஃபேன்ஸ் போல இருக்கு. அதனால தான் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிட. ஹீரோவுமே அந்த பசங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்பிட. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் அவன் ஃபோன் பூத்துலேருந்து ஃபோன் பேசினா இல்லையா, அதோடைய லொக்கேஷனை கண்டுபிடிச்சி ஹீரோயின் வந்துட. பக்கத்தில் தான் டென்ட் போட்டு நம்ம ஹீரோடைய தம்பி தங்கியிருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் கரெக்டாக அங்கே போயிட, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, ஒழுங்காக வந்துரு, உனக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஃபேமிலியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, என்ன பண்ணுறது, நான் எங்கள் அண்ணனை தள்ளி வில்லன்னு யாருமே நம்பவே இல்லையேன்னு சொல்ல, உங்கள் அண்ணன் உன்னை நம்புவான், நீ ஏன் இப்படி வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்க, ஒழுங்காக வந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க டைம் கரெக்டாக நம்ம ஹீரோவும் அந்த பசங்களை தேடி வந்துட. பசங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் தம்பி தான் எங்களுக்கு இந்த பர்ஸை கொடுத்தாங்க, உங்கள் தம்பியோடைய மிகப்பெரிய ஃபேனு, எங்களுக்கு ஆட்டோகிராஃப் வேணும், அவர்கிட்ட வாங்கி தர முடியுமான்னு சொல்ல, ஃபஸ்ட்டு என் தம்பி எங்கடா லாஸ்ட்டாக பார்த்தீங்க சொல்லுங்கன்னு சொல்ல, எப்படியோ நம்ம ஹீரோவும் கரெக்டாக அந்த ஃபோன் பூத்துக்கிட்ட வந்து கரெக்டாக வந்துட்டு ஹீரோயினும் அவங்க தம்பியும் பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கடுப்பாயிடுறான். எப்போ பாரு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி என் தம்பி கூட தான் நீ உட்காந்து பேசிட்டு இருக்கேன், நீ என்ன லவ் பண்ணுறியா, நீ அவனை லவ் பண்ணியானே எனக்கு தெரியலன்னு சொல்ல, ஹீரோயின் கடுப்பாയി நம்ம ஹீரோவை பொழிச்சுன்னு ஒரு அரைஞ்சிட. ஹீரோ அங்கேருந்து அழுதுகிட்டே கிளம்பிடுறான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோடைய தம்பியுமே பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா தன்னோட அண்ணன் வந்துட்டு எவ்வளோ தூரம் நம்ம ஹீரோயினை லவ் பண்ணுறா அப்படின்றத நம்ம ஹீரோடைய தம்பி
தம்பியும் பார்த்துட்டு இருக்க. ஹீரோ ஒரு பக்கம் அழுவ, நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் அழுவ. இதை பார்த்துட்டு ஹீரோடைய தம்பியும் அழுதுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த டாக்டர் இருந்தா தெரியுமா, அவன் என்ன பண்றான், நம்ம ஹீரோக்கு சைடு எஃபெக்ட்லாம் வந்திருக்கு இல்லையா, அதனால அதே மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒரு எலி மேலே பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஸர் ஹான் என்ன பண்றாங்க, எதுக்கு இந்த மாதிரி நீ எலி மேலெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் பண்றதை ஸ்டாப் பண்ணி, இல்லைன்னா மேலே எடுத்துக்கிட்டு நான் உன்னை பற்றி புகார் கொடுப்பேன்னு சொல்ல, புகாரா கொடுங்க, ஏன்னா ஹீரோக்கு நீங்கள் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ல சைடு எஃபெக்ட் வந்திருக்கு, நீங்கள் இதை மேல் இடத்துல சொல்லாததுனால, அதனால வந்துட்டு நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இப்போ கையில் எடுத்துட்டு இருக்கேன், நீங்கள் மட்டும் என்னை பற்றி புகார் கொடுத்தீங்கன்னா நானும் உங்களை பற்றி புகார் கொடுப்பேன், ஹீரோக்கு வந்துட்டு சைடு எஃபெக்ட் வந்திருக்குன்றதை. ஸோ அந்த டாக்டர் ஹானையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் மிரட்டிட்டு இருக்கான். இந்த விஷயத்தை நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் உடனே வந்துட்டு அவங்க தம்பி கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஹீரோடைய தம்பி கிட்ட உடனே வாங்க, பெரிய பிரச்சனை, உங்கள் அண்ணனுக்கு எல்லா விஷயமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த டாக்டர் ஞாபகப்படுத்துறதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கானா, வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பியை வீட்டுக்கு கூட்டு வர, இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கூட இருந்தது எல்லா நினைவுகளையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் ஹீரோயின் கிட்ட பேசுறது தப்பு இல்லையா, ஹீரோவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்க. கரெக்டாக நம்ம ஹீரோயும் எங்க அந்த டாக்டர் வந்துட்டு டாக்டர் கிட்ட ஹீரோ போயிட போறானு சொல்லிட்டு ஹீரோவுக்கு தேடி கண்டுபிடிச்சிட, ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அவ்வளோதான், ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோடைய தம்பியும் வீட்டுக்கு வந்துடுறான். இங்கே நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட நம்ம ரெண்டு பேருமே டேட்டிங் போகலாமான்னு சொல்லி கேட்க, ஹீரோ உண்மையாவா அப்படின்னு கேட்க, ஆமா நம்ம இத்தனை நாள் லவ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஒரு நாள் கூட டேட்டே போனது இல்லை இல்லையான்னு சொல்ல, ஹீரோ உடனே ஓகே நம்ம கண்டிப்பா டேட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சந்தோஷமா போவேன். ஆனால் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜோயா நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஜோயா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் தன்னோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்றத வந்துட்டு ஜோயா கிட்ட சொல்லிடலாம் நம்ம ஹீரோயின் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோவை விட்டு கொடுக்கவும் ஹீரோயினுக்கு சுத்தமாக மனசே இல்லை. அடுத்த நாள் நம்ம ஹீரோவுடைய தம்பி எக்ஸாக்டாக அன்றைக்கி நைட் என்ன நடந்துச்சுன்றதை மீடியாக்காரங்க கிட்டலாம் சொல்லிட்டான். ஸோ மீடியாக்காரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய தம்பி மேலே எந்த ஒரு பழியும் இல்லைன்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் பரப்பி விட்டுட. ஆனால் நம்ம ஹீரோவுடைய தம்பி இந்த நேரத்தில் ஒரு முடிவு எடுத்திருக்கான். என்னன்னா, ஹீரோவுடைய வாழ்க்கை தானே இது வரைக்கும் இவன் வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ இவனுக்குன்னு தனியாக ஆசை பாசம்லாம் இருக்கும் இல்லையா, அதனால இதுக்கப்புறம் நான் கேம்லாம் விளையாட மாட்டேன், அத்லட்டிக்காக ஆக மாட்டேன், தயவு செஞ்சு வற்புறுத்தாதீங்க, என்னோட வாழ்க்கையை என்னை வாழ விடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய தம்பி அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு வந்து ஹீரோ கிட்டையும் சாரி சொல்லலான்னு வர, ஹீரோவுமே கரெக்டாக ஒரு பபிள் கம் பண்ணிட்டுறான். ஆக்சுவலி அந்த பபிள் கம்க்கு மேலே லெட்ஸ் பி ஹாப்பி ஐ எம் சாரி அப்படின்னு எழுதியிருக்கும். ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிங்களும் ஒன்றா சேர்ந்துடுறானுங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய தம்பி ஸோ வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ஜோயாவை லவ் பண்ணதுனால ஹீரோ கஷ்டத்தில் இருக்கான். இப்போ ஹீரோயின் வேறு எதுக்கு தேவையில்லாமன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நினைவுகளையும் சேர்த்து இவன் டெலீட் பண்ணிடுறான் அவனோட ஃபோன்லேருந்து. இன்னொரு பக்கம் அந்த மாடல் பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்துட்டு அங்கே இதெல்லாம் நடந்துட்டுருக்கா இல்லையா, ஸோ அத்லட்டிக்காக வந்துட்டு அவள் அங்கே ஒரு பொண்ணுக்கிட்ட சண்டை போட அவளையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அத்லட்டிக் வில்லேஜ்லேருந்தே வெளியே அனுப்பிடுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த டாக்டர் நம்ம ப்ரொஃபஸர் ஹானையே மிரட்டி ஸோ என்ன பண்ணால் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிவிட்டு ஸோ ஹீரோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஹீரோவுடைய அந்த பழைய மெமரிஸ் எல்லாத்தையுமே கொண்டு வரதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டையே ரெடி பண்ணிடுறான். அடாப்பாவி பையிலே இந்த ப்ரொஃபஸர் ஹான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்டே இந்த விஷயத்த சொல்லிடுறான். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம தேவையில்லாமல் ஹீரோடைய நினைவுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு அழிச்சிட்டோம், பட் இருந்தாலும் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டான் அவன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டை ஹீரோ மேலே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்துட்டு வலுக்கட்டாயப்பட்டதான் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் கிடச்சி தெரியுமா ஒரு கொரியர், அந்த கொரியரில் வந்து பார்த்தீங்கன்னா எச்சு தடவி தான் அந்த ஸ்டாக்கர் கொடுத்து விட்ருக்கான். இதனால நம்ம ஹீரோ அந்த எச்சியை வச்சு அந்த டிஎன்ஏ வச்சு கண்டுபிடிச்சு அந்த ஆள் யாருன்றதை கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வர, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜோயா வந்துட்டு கூப்பிட்டுருக்கான் நம்ம ஹீரோ. எதுக்காகனா ஜோயாவுடைய வில்லேஜ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே, ஏன்னா ஜோயா வந்துட்டு அவங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரியும் இல்லையா, வில்லேஜுடைய பழைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்க்க அதில் நம்ம ஜோயாவுடைய அம்மாவும் ஜோயாவுடைய அப்பாவும் இருக்கிறத ஹீரோ பார்த்துட்டு ஜோயா கிட்ட சொல்ல, ஜோயா இதை போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு தன்னோட அப்பாவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோன்னு வீட்டுக்கு வந்தா ஹீரோயினுடைய அம்மா நீ இதுக்கப்புறம் என் வீட்டில் இருக்காத ஒழுங்காக இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஜோயாவுடைய அம்மா தானே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மாவோட ஃப்ரெண்டு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜோயாவை வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹீரோயினுடைய அம்மா ஜோயா கிட்ட ரொம்ப ஹார்ஷாக பேச, ஹீரோயினுடைய தம்பியும் சரி ஜோயாவை அனுப்பாதீங்கன்னு அழுதுட்டு இருக்கேன். ஆனால் வேறு வழியே இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. தன்னோட அம்மா கூட வந்துட்டு காரில் போயிட்டுருக்க, அப்போ ஒரு ஆள் காருக்கு முன்னாடி வந்து விழுந்துடுறான் பாருங்க. டக்குன்னு ஜோயா காரை வந்துட்டு திறந்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்க, காருக்கு முன்னாடி வந்து விழுந்தா இல்லையா, அதே ஆள் லிஃப்ட் கொடுத்துட்டு நம்ம ஜோயாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கே வந்து கிளம்பிட, ஜோயா நீங்கள் யார் எனக்கு எதுக்கு லிஃப்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்க, அப்போ தான் அந்த ஆள் ஹெல்மெட்டை கழட்ட அது வேறு யாரும் கிடையாது நம்ம ஜோயாவுடைய அப்பா தான், நான் தாம்மா உன்னுடைய அப்பான்னு சொல்லிட்டு சொல்ல, ஜோயா தான் ஆல்ரெடி அந்த ஃபோட்டோஸில் பார்த்துருப்பா இல்லையா ஊருடைய பழைய ஃபோட்டோஸ்ல எல்லாம், இதை பார்த்துட்டு ஜோயாவும் கட்டி பிடிச்சிட்டு அப்பா நீங்கள் எத்தனை நாளாக எங்கே இருந்தீங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க அப்பாவை எப்படியோ ஃபைனலாக நம்ம ஜோயா கண்டுபிடிச்சிட, அவ்வளோதான். இப்போ ரெண்டு பேருமே ஊர் ஃபுல்லாக சுற்றுறாங்க. ஜோயாவுடைய அப்பா ஜோயாவுக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நீ என் கூடவே தங்குமான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க, அப்போ ரெண்டு ஆள் ஜோயாவை தெரியாதனமாக இடிச்சிட, நீங்கள் இருமா அப்பா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி போயிட்டு அந்த தெரியாமல் அடிச்சு அந்த ரெண்டு பேரையும் போட்டு சாத்துன்னு சாத்திட்டு இருக்காரு. பார்க்கறதுக்கு நல்லா இந்தியன் தாத்தா மாதிரி இருந்துக்கிட்டு அடியெல்லாம் ஒன்று இடியாக விழுந்துட்டு இருக்காரு அந்த ஜோயாவுடைய அப்பா தான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்தோடனே
ஹீரோயினுடைய அம்மா மறைச்சிடுறாங்க, இந்த மாதிரி ஜோயா அவங்க அம்மா கூட தான் போயிருக்கான்றது. அதுக்கு பதிலாக ஜோயா வந்துட்டு வீட்டை விட்டு போயிட்டாமா, அவள் வந்துட்டு அவளோட வந்துட்டு அப்பாவை கண்டுபிடிக்க முடியலன்னு அவள் கிளம்பிட்டான்னு சொல்ல ஹீரோயினுக்குமே கஷ்டமா இருக்கு ஜோயாவை நினைச்சு. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ கூட டேட் போறாங்க. விஷயம் என்னன்னா ஹீரோயின் சோகமா இருக்காங்க. எதனாலனா அந்த டாக்டர் இருக்கான் இல்லையா, அவன் இப்போ நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கான். சர்ஜரிக்கு அப்புறமா நம்ம ஹீரோ இப்போ இருக்கிற நினைவுகள் எல்லாத்தையுமே மறந்துடுவான். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எப்படி நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா இருந்தான், அதோடைய நினைவுகள் மட்டும் தான் இப்போ நம்ம ஹீரோக்கு இருக்கும். அதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா இருக்காங்க டேட்டிங்ல கூட. ஆனா நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு எதனால சோகமா இருக்குன்னு கேட்க ஹீரோயின் இல்ல ஜோயா ஊருக்கு போயிட்டா அதனால தான் சொல்ல. ஐயோ இவ்வளவுதானா, நம்ம ஜோயாவை கண்டுபிடிச்சு நீ நானும் பார்க்க போலாம், நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டே இருக்க டைம் கரெக்டாக நம்ம ஹீரோக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்துடுது. என்னன்னா அந்த டிஎன்ஏ மூலியமா அந்த ஆளை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கிட்ட இருந்து கால் வருது. ஆக்சுவலி இது வேற யாரும் கிடையாது, நம்ம ஜோயாவுடைய அப்பா தான். ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஜோயாவுடைய அப்பான்றது தெரியல. ஃபோட்டோ சென்ட் பண்ணலான்னு பார்த்தா நெட்வொர்க் கிடைக்கல போல இருக்கு. அதனால நம்ம ஹீரோக்கு ஃபோட்டோ மட்டும் வரவே இல்லை. பார்த்தா அதுக்கு அவர் சரியான மர்டரிஸ்ட் போல இருக்கு. இதை வந்துட்டு போலீஸ்காரங்க சொல்ல இப்போதான் அந்த ஜோயாவுடைய அப்பாவை காமிக்கிறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோயா கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. என்னன்னா நம்ம ஹீரோடைய தம்பி இந்த டேட் பண்ணி ஏமாத்தந்து, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோயா வந்துட்டு பின்னாடி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாத்துடைய வந்துட்டு கண்டுபிடிச்சி ஹீரோடைய தம்பியை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஆள் முடிவு பண்ணிட்டு இருக்கான். அடப்பாவி பையில இது என்னடா புது ட்விஸ்ட்ன்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இருந்து ஃபோன் வருது. ஹீரோயினும் அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா ஃபோன் பண்ணது வேற யாரும் கிடையாது, ஹீரோயினோட ஃபோனை திட்டி இந்த லூசு பையன் தான் ஃபோன் பண்ணியிருக்கான் அந்த டாக்டரு. அந்த டாக்டர் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ரூமில் அடிச்சு ஹீரோ கிட்ட ஹீரோயின் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்லாம் ஒன்றும் கிடையாது, உன்னோட பேட் மெமரிஸ்லாம் எரேஸ் பண்ணணும் சொல்லிட்டு நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த. அப்போ ஹீரோயின் வந்துட்டு உன்னை வச்சு ஒரு ப்ராஜெக்டை பண்ணா. ஆக்சுவலி அது எலி மேலே பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் தான். அந்த எலி நீ கொண்டுட்டதுனால உன் மேலே அந்த ப்ராஜெக்டை பண்ணா. அதனால உன்னோட பேட் மெமரிஸ்லாம் எரிஞ்சு போயிட்டு நீ வந்துட்டு ஹீரோயினை தான் ஃபர்ஸ்ட் லவ்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோவுக்கு அங்கே தலைவலிக்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கும் வந்துட்டு இப்போ இந்த பேட் மெமரிஸ் எப்படி ரிட்டர்ன் கொண்டு வரணும்னு நினைச்சாங்களோ அதே மாதிரி ஒரு எலிக்கும் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த எலி செத்து போச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர் ஹான் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல டாக்டர் ஹான் டே ஹீரோக்கு எதுவும் ஆப்ரேஷன்லாம் பண்ணிடாதடான்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கிட்ட சொல்ல வர. ஆனால் அவனா இல்லை நான் பண்ணியே அவன் சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோவா அதெல்லாம் கடக்கட்டும், அப்போ ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் லவ் இல்லையான்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சுட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட வரலான்னு பார்க்க கையில் போட்டோன்னா அந்த பிரேஸ்லெட் உடஞ்சிடுது. அவ்வளோதான். இப்போ அப்படியே எபிசோடோட கடைசியில் நம்ம ஹீரோக்கும் ஆப்ரேஷன் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. போச்சு, இப்போ நம்ம ஹீரோக்கு மட்டும் ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சிச்சுன்னா ஹீரோயினை மொத்தமாக மறந்துடுவோம், அவனோட பழைய மெமரிஸ் தான் வரும். இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம லாஸ்ட் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டாடா பை, see you.